இந்திய அரசியலமைப்பு. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி இதில் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து சில சட்டப்பிரிவுகள் பற்றி படிப்போம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான சட்டப்பிரிவுகள். கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாமில் எக்ஸெப்ட் பண்ணலாம். குடியுரிமைனா பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லேருந்து 11 வரை. அதாவது குடியுரிமை சட்டம் வந்து 1955. அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3 சட்டப்பிரிவுகள் 12 முதல் 35 வரை. இது வந்து இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அடிப்படை உரிமைகள். அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இது வந்து பகுதி 4 சட்டப்பிரிவுகள் 36 முதல் 51 வரை. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நடுவண் அரசு பற்றியது வந்து பகுதி 5 சட்டப்பிரிவுகள் 52லேருந்து 78 வரை. அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசு, பகுதி 6 சட்டப்பிரிவுகள் 152லேருந்து 233 வரை. இது போன்ற சட்டப்பிரிவுகள் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன், படிச்சுக்கோங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் டி, ஆர்ஆர்பி, என்டிபிசி இந்த எக்ஸாம்ஸ்லாம் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கோங்க.